வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ முருங்கைக்காயை பற்றி இந்த மருத்துவ நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சிறப்பான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முருங்கைக்காயை நம்ம எப்போதுமே சமைக்கும் போது அதிக நேரம் அதை வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து அழிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முருங்கைக்காயை நம்ம அந்த வேக வைத்தோம் அல்லது சாம்பார், சூப் போன்ற வடிவங்களில் சேர்த்துக்கொள்ளுது அப்படின்றது முழு மருத்துவ நன்மைகளுமே நமக்கு கொண்டு சேர்க்கும். ஸோ முருங்கைக்காயில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளுக்கு அபார வலிமை தரக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய். ஸோ போன் ஸ்ட்ரென்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து, அதாவது அயன், இது எல்லாமே மிக அதிக அளவில் இருக்குங்க. வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகளை தடுக்கிறதுக்கெல்லாம் இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நம்ம இந்த முருங்கைக்காயை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து வரும்போது எலும்புகள் பலமடைவதோடு சேர்ந்து உடலினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே அது வலுப்படுத்தும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அந்த எலும்புகள், தசைகள், நரம்புகள் இது மூன்றுமே வலுவாக இருக்கும்போது எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும், உடல் வலி தொடர்பான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. 50-60 வயதுகளில் கூட நீங்கள் வலிமையாக இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் தடமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த எலும்புகளுக்கு வலிமை தருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இம்யூன் பூஸ்டராக முருங்கைக்காய் செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்குங்க. ஸோ அந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு உயிர் சத்து. அதனால இது நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ ரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்த அப்படின்னா அந்த நோயெல்லாம் நமக்கு வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை முருங்கைக்காய் நமக்கு கொடுக்குங்க. இதனால நீங்கள் இந்த காற்றில் பரவக்கூடிய நுண்கிருமிகள் இருந்து உங்களுடைய உடலுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாளனாக முருங்கைக்காய் விளங்கக்கூடிய அளவுக்கு சக்திகளை உங்களுக்கு வழங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிளட் சுகரை ரெகுலேஷன் பண்ணும். அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் முருங்கைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, கணையத்தில் இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் குளுக்கோஸை கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்குதுங்க. ஸோ போதுமான அளவுக்கு அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படுத்தப்படும் பொழுது நமக்கு குளுக்கோஸினுடைய அளவு வேகமாக நம்மளுடைய ரத்தத்திலலாம் கலக்காது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் திடீரென ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது, ஸ்பைக்காக வர்றது உங்களுக்கு தடுக்கப்படும். ஸோ ஹை பிளட் சுகர் லெவலை நீங்கள் ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த இன்சுலின் ஹார்மோனை சீராக சுரக்க வச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலத்தை சீராக்கி கொள்வதற்கு, அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே செரிமானத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இதன் மூலமாக இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய குடல் இயக்கத்தை, அந்த பவல் மூவ்மெண்ட்ஸை சீராக்கி மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் வேரோடு உங்களுக்கு நீக்குதுங்க. மேலும் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, வயிற்று உபசம் போன்ற கோளாறுகளையுமே உங்களுக்கு குணப்படுத்திவிடும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நமக்கு நார்சத்து இல்லை அப்படின்னா தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்ற முடியாமல் பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதிலே வளமான அளவில் நார் சத்தெல்லாம் இருக்கிறதால நமக்கு எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்ளணும், அதாவது வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னாலே முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் நீங்கி போகிறதுக்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு, அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு குறையும் போது தான் ரத்த சோகை நோயை ஏற்படுது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கும் போது குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். அதாவது ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதனுடைய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளைவை உடல் எங்கும் கொண்டு செல்வதால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்த
சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளைவை மேற்கொள்ளதால் சுறுசுறுப்பாக மீண்டும் உங்களுடைய உடம்பு வந்து இயங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் அந்த குறைஞ்சி போன ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இரும்புச்சத்து வேணும்னா முருங்கைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று முருங்கைக்காயை சமைத்து எடுத்துக்கொண்டு அது சூப் மாதிரியோ அல்லது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நல்ல நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.